GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அண்ணாமலையும் டிடிவியும் போட்டியிடுறது என்டிஏக்கு கெயின். சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சர்மா. தேர்தல் களம்னாவே ரவீந்திரன் துரைசாமி எல்லாரு மனசுலையும் ஞாபகத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய அரசியல் கணக்குகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கடந்த தேர்தலில் பார்த்துருக்கோம். இந்த முறையும் சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணால் ரவீந்திரன் துரைசாமியோடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். டெல்லியில் இப்போது டிடிவி தினகரன் அமித்ஷாவை அவர் வீட்டில் சந்திச்சுட்டு திமுகவை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணியும் பேசி முடிச்சுட்டு வெளியே பேச போகிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும்போது அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாரு, அடுத்து டிடிவி தினகரன் பார்த்துட்டாரு, அன்புமணி பார்த்துட்டாரு. இப்போது எப்போ அந்த முடிவுகள் வரும்? கம்பல்ஷன், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 2 நாளில் முடிவு வந்துடும். அது ஒன்றும் நான் பெருசாக நினைக்கல. கோட்டை விட்ட இடம் அண்ணாமலையை நீக்கிருக்கக்கூடாது. வாராது வந்த மாமணி 18 விழுக்காடு பெருந்தலைவர் காமராஜ் ஆதரவு குடும்பத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை. சென்டிமெண்டாட்டே நமக்கு பிடிக்கும். அண்ணாமலையே சென்டிமெண்டாட்டே நமக்கு பிடிக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி ஐயா அழகர் சாமி நாயுடு ஐயாவை பிடிக்குமோ அதே மாதிரி அண்ணாமலையும் நமக்கு சென்டிமெண்டாகவே பிடிக்கும், கேப்டன் விஜயகாந்த் மாதிரி. மற்றபடி அவர் சாதித்ததும் பெருசு. 18 விழுக்காடு வாக்குக்கு ஹீரோவாக நின்னார். பாஜகவுக்கெல்லாம் 11.4 விழுக்காடு வாக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அப்படி ஒரு சாதனை பண்ணவர். அவரை நீக்கினது தவறுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. நம்ம மோடி லாயலிஸ்ட், அண்ணாமலை நீக்கினது தவறுங்கிறது இன்னைக்கு நம்ம அடித்து சொல்லுவோம். சகோதரர் நயினாரை போட்டது நான் இது பண்ணலை. அவர் நம்ம சகோதரர் கட்சி இந்த நாடார்கள்ட்ட மட்டுமே நிற்கக்கூடாது, மறவர் சகோதரர்கிட்ட வரணும் போது அவர் ராமநாதபுரத்தில் 30 விழுக்காடு தாண்டியிருக்காரு, திருநெல்வேலி தாண்டியிருக்காரு. நயினார் நம்ம சகோதரர், அவரை போட்டதை நம்ம வரவேற்கிறோம், அந்த சகோதரர் போட்ட. பட் இஷ்யூ பேஸ்டாக அண்ணாமலை நீக்கினதை நம்ம எதுக்குறோம், இன்னைக்கு எதுக்குறோம். பொன்னார் எங்கள் அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதுதான் நான் சொன்னேன். ஸோ அப்படி நீக்கும் போது எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணி பாஜக போயிருக்கணும். நாமே அதில் கோட்டை விட்டுட்டோம். அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு தான் ஃபைட் பண்ணமே தவிர நீக்கவே மாட்டாங்கங்கிற எண்ணத்தில் நாம இருந்தோமே தவிர நீக்குனா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ சீட்டுங்கிற அசூரன்ஸை வாங்கிக்கிட்டு நீக்கி கொடுக்கணுங்கிறத சொல்ல நாமளும் தவறிட்டோம். இப்படி சில இடங்கள்ல நம்மளே காம்ப்ளசண்டாக விட்டுருவோம். அந்த காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடு தான் இன்னைக்கு சீட்டை ஷேர் முடிவு பண்ணாமல் கூட்டணி பேசுறதுனால எடப்பாடி கை தான் வாங்கும்னு நான் நினைக்கிறேன். பட் 11.4 விழுக்காடு வாக்குக்கு 4 விழுக்காடுக்கான சீட்டை தான் கொடுத்தாருன்னா மீதி 8 விழுக்காடு வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை எப்படி கையில் எடுக்கணுங்கிறதுக்கு தான் சீமான் வியூகம் வச்சு வெளிப்படையாக விட்டே போறாரு. முக்குலத்தூர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்புறாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க நீக்கத்தை பற்றி பேசுறாரு. 10.5 மேட்டர் அங்கே இருக்குது. இந்து நாடார்களை ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் பேசி அந்த இதை அவர் முன்னெடுக்கிறாரு. பிராமணர்களுக்கு 6 கேண்டிடேட் கொடுக்குறாரு, 2 சௌராஷ்டிரா கேண்டிடேட் போடுறாரு, 8 யாதவர்கள் கேண்டிடேட்டை போடுறாரு, இலவசங்களுக்கு எதிராக களத்துக்குள்ள நிற்கிறாரு, அண்ணாமலை அப்பப்போ பொழுந்துகிறாரு. இப்படி அவர் அந்த 18 விழுக்காடு வாக்குகளையும் தான் எடப்பாடிக்கு எதிரான வாக்குன்னு அவர் குறி வச்சு போறாரு. இதில் 11.4 பாஜக ஓட்டை மட்டும் பேசுவோம். இந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலினும் இப்போ இதை உணர்றாரு. கலைஞருக்கு 2014 மோடி பிரதமர் விழுந்த ஓட்டில் 6 விழுக்காடு வந்திருக்குன்னா நம்மளும் இந்த வாக்காளர்களை குறிவைக்கலாம், இந்த நாடார்களை குறிவைக்கலாம். பிராமணர்கள் எதிர்ப்பை ஸ்டாலின் ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டாரு. இந்துக்களை கலைஞர் மாதிரி எதிர்க்க மாட்டாரு. இப்படி அவரும் இந்த வாக்குகளை குறிவைக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்கை இது பண்ணி ஓபிஎஸ் இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர் சேர்த்துட்டாரு. சகோதரர் இவர் திருச்சி சிவாவை நயேந்திரனை பாஜக தலைவராக போட்டு திருச்சி சிவாவை பொதுச் செயலாளர் ஆக்கினாரு. மீண்டும் கண்டினியூஸாக அவரை ராஜ்யசபா கொடுக்காரு. அதுக்கு முன்னாடி தகுதியானவர், அது தகுதியும் திறமை உள்ளவர் தான் சிவா, பெரிய இன்டலெக்சுவல். அதுக்குள்ள நம்ம வரல. பட் அந்த டக்குன்னு துணை பொதுச் செயலாளர் எதையும் போட்டாருன்னு சொன்னால் அந்த 18 விழுக்காடு வாக்கை நம்ம குறி வச்சு எடுக்கணும்னு சீமான் தான் முதல்ல குறி வச்சு ஓப்பனாட்டே அதை களம் காண்றாரு. ஓப்பனாட்டே தெளிவாக போறாரு சீமான். அந்த இதில் ஒவ்வொரு இஷ்யூலையும் இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களை பிராண்டி விஸ்கிக்கு எதிர், பனம்பால், தென்னம்பால், அதில் அண்ணாமலையும் சீமான் அதுக்குள்ள பாராட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள
குறைஞ்ச சீட்டு கொடுத்தா அதுக்குள்ள ஓட்டு வந்து குறைவாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஓட்டு ஷேர் வந்து அதிகமாக பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அண்ணாமலையோடைய ரோல் இந்த தருணத்தில் எப்படி இருக்க போகுது? இந்த அண்ணாமலை கட்சி கட்டுப்பட்டு தான் இருப்பார். இப்போவே நீங்கள் அண்ணாமலையை பற்றி யாருனே பேசலைன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கேள்வி வருது. நீங்களே அண்ணாமலையை பற்றி பேசலைன்னா யார் பேசுவா? ஏன் அண்ணாமலையை பற்றி பேசலை? அது இதுன்னு என்னையே போட்டு வறுத்து எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்ன செய்ய, அண்ணாமலையை மதிக்காத இடத்துக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா? சொல்லுங்க என்னன்னு கேட்குறாப்புல. என்ன பிரச்சனைனா 214 கேண்டிடேட் போட்டதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. மேலும் அண்ணாமலை தனிச்சு போகிறத நான் விரும்பலை. மோடியோட ஒரு வேல்யூ அடிஷனுங்கிறதுனால தான் அண்ணாமலையை நான் பாராட்டினேன். மோடியோட வேல்யூ அடிஷனுங்கிறத அண்ணாமலை பாராட்டினங்கிறத அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். அது அண்ணாமலைக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். என்னோட இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கு உழைக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லி கிட்டத்தட்ட அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணாமலையே ஒப்புக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் கிளாஸ் இருந்ததுன்னு ஊடகங்கள் தான் கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு நிகழ்வுலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். ஊடகம் ஒன்றும் கட்டமைக்கல, நான் தான் சொன்னேன். சொன்னது உண்மைதான். என் மனச்சாட்சிப்படி எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் ரவீந்திர துரைசாமி தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது உண்மைதான். எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்துன்னா அண்ணாமலை எடுத்த 18% ஓட்டையும் விஜயகாந்தும் வைகோவும் சேர்ந்து அவங்க ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணி ஈஸ்வர அண்ணனும் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த ஓட்டையும் இதை இக்குவேட் பண்ணி பேசுவார். அன்னைக்கு தாமரையில் எங்கள் அண்ணன் தான் பொன் ராதாகிருஷ்ணன், அவரும் சாதனையாளர் தான், தன் வாழ்க்கையை பாஜகவுக்கு அர்ப்பணித்தவர் தான். எங்கள் அண்ணனுக்கு அவர் இந்துத்துவாவுக்கு பண்ண சாதனைக்குரிய இடம் கிடைக்கலங்கிறதும் எனக்கு ஒரு வருத்தங்கள் உண்டு. பட் அவர் 5.5 தான் அண்ணன் 2014 பொன்னார் எடுத்திருந்தார். 2 சீட்டு கொண்டு வந்துட்டார். அதே வேளையில் அண்ணாமலை சீட்டு கொண்டு வரலனாலும் 11.4 எடுத்துட்டாருன்னா 2 மடங்கு ஓட்டு அதுக்கு மேலே எடுத்தாருன்னு உண்மை. அதை ஒத்துக்க முடியாமல் எடப்பாடி எவ்வளோ பொறாமையில் பேசினார். அதே மாதிரி எடப்பாடி பாஜகவுக்குள்ளே வந்ததும் சீமான் அண்ணன் தான் உறுதியானவர், நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கானவர், ஒரு தோல்விக்கே சிலவங்க தாங்க மாட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்றவர், மன வலிமையற்றவர். ஒரு லீடர்ஷிப்லேயே பார்லிமெண்ட்டில் வேண்டான்னு சொன்ன பாஜக கிட்ட படுத்தே விட்டான் ஐயா, சரண்டர் ஆகியே விட்டான் ஐயான்னு கூட்டணி வந்துட்டாருங்கிறத அண்ணாமலை நக்கல் அடிக்கலையா? இப்போ டெல்லி பாஜக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அண்ணாமலை ஹீஸ் டோயிங் த பார்ட்டி லைன், அவ்வளவுதான். இந்த தடவை வந்து அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிற வரைக்குமே கேள்வி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அண்ணாமலை இனிமேல் என்ன பண்ண போறாரு, அடுத்த 33 நாள் என்ன பண்ண போறாரு, பார்ட்டி ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்கும், அவருக்கான ஸ்பேஸ் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்தார்ல, இனிமேல் அவருக்கான ஸ்பேஸ் வந்து பாஜகவில் இருக்குமா, இந்த என்டிஏக்குள்ளே இருக்குமா, அதிமுகவோட இவர் கூட்டணி வைத்த பின்பாக இவருடைய ரோல் என்னவா இருக்கும்? அவர் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை சொல்லி தான் 18 விழுக்காட்டையும் எடுத்தார். அதை இன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொல்லி அந்த பிராண்டி விஸ்கிக்கு எதிராக, இலவசங்களுக்கு எதிராக அந்த இடத்துக்குள்ளே களத்துக்குள்ளே நிற்கிறது சீமான் தான். உறுதியான நிலைப்பாட்டில் சீமான் நிற்கிறாரு. ஸோ அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கான வாக்குன்னு சொல்லும்போது அண்ணாமலை எடுத்த அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் மாற்றுன்னு எடுத்த வாக்கு இன்னைக்கு சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுல இருந்து பிராமணர்களை 6 வேட்பாளர்களை நிறுத்ததுலேருந்து பிராமின் ஐக்கான்களை குளோரிஃபை பண்ணுறதுலேருந்து பிராமணர்களுக்கு தமிழ் மண்ணில் ஏற்படுத்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸை சீமான் துணிஞ்சு எடுத்து நின்று பேசுறதுலேருந்து அந்த வாக்குகளில் பெரும்பகுதி சீமான் தலைமைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் காமராஜர் வார்த்தையில் போகிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். அதிமுகவும் திமுக இன்னொரு திமுக தாங்கிறது தான் அண்ணாமலைக்கு வாதம். அது உண்மைங்கிற அடிப்படையில் சீமான் அதை ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய வேலையும் நான் தெளிவாக செய்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதையும் நாம் மறைஞ்சோ ஒழிச்சோ செய்கிறது கிடையாது. சிங்கம் மறைஞ்சுன்னு சண்டை போடாது, நேருக்கு நேராக சண்டை போடாதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஏது செய்கிறங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு தான் செய்கிறோம். பட் அண்ணாமலையை பொறுத்தளவில் அவருக்கு லீடர்ஷிப் வந்து இன்னைக்கு மங்கி போயிருக்குது, மறைக்கப்பட்டிருக்குங்கிறது 100% உண்மை. ஒரு தேசிய கட்சிக்குள்ளே அவர் எதிர்த்து போராடுறதை வந்து நானே விரும்பலை, மோடிக்கு எதிராக போகிறத நானே விரும்பலைன்னு சொல்லும்போது 214 கேண்டிடேட் போட்டு நிற்கிறதும் மிக எளிதான ஒரு விஷயம் இல்லைங்கிறதும் இன்னொரு பார்வை. ஸோ அந்த வகையில் கட்சிக்கு கட்டுப்பட்டு நிற்பார். அவர் கண்டஸ்ட் பண்ணுறது தான் என்டிஏக்கு கூடுதல் பலம்ங்கிறது தலைமைக்கு தெரியும். அது இபிஎஸ்க்கு தெரியுமா? அது இபிஎஸ் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் கண்டஸ்ட் பண்ணுறது தான் கூடுதல் பலம்ங்கிறது. அண்மையில் இப்போ இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் நிறுவனம் குறித்து நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. தொகுதிகள்லாம் வந்து இன்னும் ஒரு 4 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தருணத்துல இப்போ டிடிவி தினகரன் வந்து நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இன்னைக்குமே அதைத்தான் சொல்றாரு. அண்ணாமலை எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டியிடுறேங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்ட்டி ஸ்டாண்ட்ல மட்டும்தான் அவர் நிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், வெற்றி பெறணும் அப்படின்னா டிடிவி தினகரன் போட்டியிடணும், அண்ணாமலையும் போட்டியிடணும் அப்படிங்கிற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட பேசிட்டு வர மாட்டாரா? அண்ணாமலையும் டிடிவியும் போட்டியிடுறது
என்டிஏக்கு கெயின். போட்டியிடாதது அந்த அளவுக்கு பலம் வராது. பிரசாந்த் கிஷோர் போட்டியிடாதது அவர் 3.5% போனார். 23-30 வருவார்னு கருத்து கணிப்பு சொல்லிச்சு. அவரே போட்டியிடாத போதும் அது பலகீனம். இப்போ தலைவர் போட்டியிடலைன்னா அது பலகீனம் தான் டிடிவியை பொறுத்த அளவில். அதே மாதிரி அண்ணாமலை லீடர், மற்றவங்கெல்லாம் பிரசிடென்ட். இப்போ பொன்னார் அவரும் ஒரு லீடருங்க லெவல் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பிஜேபிக்குள்ளே இருக்கிறாரு. தமிழ்நாடு லெவலில் அந்த அந்தஸ்தை அண்ணாமலை பெற்றார். ஸோ அவர் போட்டியிடலாம், அது பலகீனம். இந்த முறை போட்டி வந்து ஆல்ரெடி தாவேகா வர்சஸ் திமுக தான் சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு. இப்போ போட்டி விஜய் சொல்றத குப்பை கூட தூக்கி போடுங்க. அவரே 1000 சொல்லுவார். அதெல்லாம் ஒரு மேட்ரா என்னங்க இருக்கு? களத்தை விட்டு ஓடன கோளை நாயின்னு விஜய் அடிக்கிறாரு. களத்திலே வராத ஒரு 1000 சொல்றதெல்லாம் ஒரு மேட்ராங்க. அப்படின்னா அவர் இங்க நின்று இருக்கணும். ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நின்னாரு. களத்தை விட்டு ஓடிய கோளை நாய் களத்துக்குள்ள வராதவர்னு அடிக்கிறாரு. உண்மைதானங்க? அது பொய்யா நான் சொல்றது? விஜய் சொல்றது கிளைமுங்க. களத்தை விட்டு விஜய் ஓடிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாருன்னு சீமான் சொல்றது உண்மை. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் ஈரோடு கிழக்கு தமிழக மண்ணின் களம். ஸ்டாலின் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது தான் ஈரோடு கிழக்கு தமிழ்நாட்டின் களம். இந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள நின்று சண்டை செய்தது சீமான். இவர் களத்துக்குள்ளே வரல. அப்போ அவர் வந்து 1000 கிளைம் பண்ணுவார். அந்த கிளைம் எல்லாம் நம்ம பெருசா பேசணுமா? அப்போ களத்துல வந்து இப்போ தேர்தல் நெருங்குவதனால இப்போ திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படிதான் இருக்கு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். இன்னும் இபிஎஸ் இல்லைங்கிறீங்க. இபிஎஸ் 2வது இடத்துல இருக்கிறார். 2வது இடத்த இபிஎஸ் கொடுக்குறோம். அதுல எனக்கு மாற்றம் இல்லை. இல்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது இப்போ ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் அந்த சிஎம் கேபினெட் அப்படிங்கிறது வரவே இல்லை அப்படிங்கிறீங்களா? சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்போ 2வது இடம் அவருக்கு தான் வரும். இங்கே சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய பொசிஷனில் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீட் ஷேரிங் போகும்போது ஒரு வெற்றி வீரராக வட தமிழகத்தில் யாருமே அவரை போடலன்னு என் சகோதரர் சொல்கிறாரு. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் என் சகோதரர் தோல் துருமா வெற்றி வீரர் வெற்றி வீரர். யாருக்குங்க அப்படி சொல்லதுக்கு தோணும்? சரி, ஓகே, அது அவருக்கு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணதுக்கு யாருமே நம்மளை ஊக்குவிக்கலன்னு சொல்லத்தான் செய்வார். பட் உண்மையை நான் சொல்கிறேன். சிதம்பரம் பார்லிமெண்ட்டுக்குள்ள அரியலூர் ஜெயங்கொண்டான் இங்கே வந்து எடப்பாடி லீட் பண்ணியிருக்கிறார். அதிமுக லீட் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா தோத்த இடத்துல எடப்பாடி தன்னை சாதிச்சிருக்கிறார். 10.5 சாதிச்சிருக்கிறார். வன்னியர்களின் பெருந்தலைவராக சாதிச்சிருக்கிறார். உண்மைங்க. நம்ம ஏன் மறைச்சு பேச போகிறோம்? நம்ம சொன்னது கரெக்டாக வருங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் 2024 நம்ம சொன்னதெல்லாம் நடந்து கோல் போட்டோம். 10க்கு 8 கரெக்டாக இருந்தது. 15% எடப்பாடியை நிறுத்துவோம்னு சொன்னோம். 20 வந்துட்டாரு. 3 நாடார் தொகுதிக்குள்ளே டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொன்னோம். களத்தில் இறங்கி நம்ம ஒரு அரசியல் விமர்சகர் இல்லை, ஏசியூர் அரசியல் விமர்சனம் இல்லை, களப்போராளி. களத்துக்குள்ள இறங்கி நாடார் தொகுதி 3லையும் அவரை வந்து டெபாசிட் இழக்க செய்தோம். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மெரிட்டையும் நாம் என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடலை. இதில் திருமாவளவனை வந்து அவர் ஜெயங்கொண்டான்லையும் அரியலூர்லையும் தாண்டி போனார். வன்னியரின் பெருந்தலைவராக பாமகவை மீறி வன்னியர் ஓட்டு அவருக்கு விழுந்தது. அதே மாதிரி உளுந்தூர்பேட்டையும் திருக்கோயிலூர்லையும் தாண்டி போனார். 2 பாலை நின்ன இடத்துல 4 தொகுதியில் அவர் வந்து லீட் காட்டியிருக்கிறாருன்னா இந்த பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக தான் இருக்காருங்கிற எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ப்ரூவ்டு டேட்டா வச்சு தான் நான் பண்றேன். பட் சீமான் பலகீனப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் பலகீனப்படுத்துறாரு, அதுக்கும் ஆதாரம் இருக்கு, டேட்டா இருக்கு. வெற்றி பெறக்கூடிய இடத்துல என்டிஏ கூட்டணி இருக்கா? இல்ல. நான் மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். 24 மக்களவை வச்சு தான் இது போகும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட லாயலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரிங்கிறத உங்களுக்கே தெரியுங்கிறத நான் மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் நான் கொடுத்த ரிப்போர்ட்டு கரெக்டாக வந்துங்கிறதையும் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தேன். 48 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுப்பாருன்னு 47.3 எடுத்தார். 35 சீட்டுக்கு மேலே எடுப்பாருன்னு சொன்னேன். அதில் 39 எடுத்துட்டாரு. 4 தப்பி தவறி தான் ஜெயித்தார், 4 சீட்டு. பட் ஜெயித்துட்டாரு. தென் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார், 2வது இடம் வருவாருன்னு சொன்னேன். எல்லாமே நான் சொன்னது வந்து 15 விழுக்காடுக்கு மேலே என்டிஏ வரும்னு சொன்னேன். எல்லாமே நான் சொன்னது கரெக்டானதுங்கிறது மோடிக்கு தெரியும். என்னோட அசஸ்மெண்ட் கரெக்டுன்னு தெரியும். இப்பவும் என்னோட அசஸ்மெண்ட்டை நான் சொல்லிட்டேன். சுமார் 10-15 விழுக்காடு டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாலின் எடப்பாடியோட வருவாருங்கிறது என் அசஸ்மெண்ட்டை நான் சொல்லிட்டேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.